பயம்தான். எங்க அழைப்பிதழை ஏற்று இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். 17 கன்னியின் காதல் கதை. காதல்னா நார்மலா ஒரு பெண்ணோட காதல் கிடையாது. ஒரு கன்னி, ஒரு பெண் வந்துட்டு என்ன பண்றா இந்த படத்துல, என்ன பண்ண போறா, எப்படி தன்னுடைய குடும்பத்தை காதலிக்கிறா, நம்முடைய பாரம்பரியத்தை எப்படி பராமரிக்கிறா, அதுதான். ஏன்னா இந்த இயற்கை மருத்துவங்கள்லாம் ரொம்ப அழிஞ்சு போகும், அழிஞ்சு போயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. பட் இந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கிறதுனால மறுபடியும் அது நம்ம முன்னோர்கள் மூலியமாவோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க மூலியமாவோ நிறைய இப்ப வெளியே வந்துட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம பாரம்பரியம் அழியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த படமும் நம்ம எடுத்திருக்காங்க. மாயன் சிவா அவர்கள் இயக்குனர், இந்த படத்தோட இயக்குனர். செல்வராஜ் சார் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம். எதுவுமே ஆர்டிபிஷியல் கிடையாது. அதுல இருக்க பிளேஸுங்களும் சரி, எந்த ஒரு விஷயமே. ஏன்னா இது ஃபுல்லாவே வந்து நம்ம உங்களுக்கு இயற்கையை தான் காமிச்சிருக்கோம். கேமரா வந்து எடுத்து போறதுக்கு கூட எங்களுக்கு போதுமான வசதிகள் இல்லை. வசதிகள் இல்லைன்னா அவங்க கொடுக்க மாட்டேன்னு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல கிடையாதுங்க. அது பெரிய மலை உச்சியில போயிட்டு அதை நாங்க எடுத்துட்டு போனோம். போகும்போது பாத்தீங்கன்னா லென்ஸ் கூட உடஞ்சிருக்குன்னா ரொம்ப தூரம் நம்ம பயணம் செய்யணும். நிறைய மலைகள்லாம் தாண்டி போய் அந்த இடத்துல எந்த ஒரு வசதியுமே கிடையாது. ஒரு டாய்லெட் கிடையாது, ஒரு படுக்கிறதுக்கு ஒரு ஒரு மூவினா நார்மலா நம்மளுக்கு கிடைக்கிற எந்த ஒரு விஷயமே இந்த மூவில நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா எதையுமே இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போக முடியாது. அப்படிப்பட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மூவி பண்ணிருக்கோம். இந்த கன்னி படத்தை வெற்றி பெற வைக்கிறது நம்ம மீடியா மக்கள் கையில இருக்கு. இதுக்கு மேல என்ன பேசுறது எனக்கு தெரியல. இது வரைக்குமே போதுமானது. நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தேடி பிடித்த லொகேஷன்ஸ் என்று சொல்லலாம். தேன்கனிக்கோட்டை, குல்லஹள்ளி, அல்லஹள்ளி என்று அழகான ஊரையும் மலையும் பசுமையையும் அழகான ஒளிப்பதிவில் காட்டிய ஒளிப்பதிவாளர் ராஜ்குமார் அவர்களை பேச அழைக்கிறோம். அழைச்சி வந்திருக்கேன் செலிபிரேட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. என்ன சொல்லணும்னு தெரியல, ரொம்ப எமோஷனலா இருக்கு. டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டீம் க்ரூஸ் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ். நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். மாசில்லா காற்று, தூசில்லா கிராமம், பச்சை வயலும் பட்டாம்பூச்சிகளும் பறவை கூட்டங்களுமாக நீரோடைகளில் மெல்லும் மீன்களும் காடும் மேடும் கடலை செய்யும் கரிசல் காட்டின் கதை சொல்லும் வாழ்க்கை இந்த கன்னி படம். படத்திற்கேற்ப அழகான இசையை கொடுத்த இசையமைப்பாளர் செபாஸ்டின் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த செல்வராஜ் சார், சிவா சார், ரொம்ப நன்றி. இங்கே வந்து நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னோட மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த மூவி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஒரே ஒரு சாங் தான் அந்த படத்தில், அதுக்கு லிரிக்ஸ் கொடுத்தவங்க உமாதேவி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு மீனாட்சி இளையராஜா சூப்பராக பாடியிருக்காங்க. அண்டு என்னோட மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆகாஷ், ஸ்ரீகாந்த், ஃப்ளோட்டிஸ்ட், அப்புறம் மிக்ஸ் மாஸ்டர் பண்ண ரோஷன், இவங்களுக்கெல்லாம் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. என்ன தவிர எல்லாரும் சீக்கிரமா பேசி முடிச்சிட்டீங்க. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கன்னடத்தில் 3 படங்களின் இயக்குனர், தமிழில் வில்லனாக அறிமுகமாகும் ராம் பரதன் அவர்களை பேச அழைக்கிறோம். மதிப்புக்குரிய ஐயா கே ராஜன் அவர்களுக்கும், சகோதரர் பேரரசு அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், ஊடக தோழர்களுக்கும் மிகவும் பணிவு கலந்த நன்றியையும் தயவுகளையும் கூறிக்கொண்டு எனது இந்த சிற்றுரையை தொடங்குகிறேன். படம் கன்னியில் எனக்கும் ஒரு கன்னி வேட்டை ஆட, முதல் வேட்டை ஆட என்னுடைய சகோதரன் சிவா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது எப்படின்னா, நானும் தம்பியும் 20 வருஷ பழக்கம். ஒரு 2005 நினைக்கிறேன். யாரும் நிறைய பேர் பேச விட்டதை நான் கொஞ்சம் அப்படி எடுத்துக்கிறேன், டைம் யாரும் தப்பா நினைக்க வேணாம். 2005 பெங்களூரு மெஜஸ்டிக்கு
இல்லை நான் வந்து 2 3 படம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு படம் மியூசிக் பண்ணுறேன், ஒரு படம் ஸ்கிரிப்டில் இருக்கேன், ஒரு படம் டைரக்ஷனில் இருக்கேன். ஒரு பையன் என்ன மாதிரியே ஒரு கண்ணன் கரையாருக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் வந்து சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னாப்புல. நானும் எல்லா டைரக்டர் மாதிரி அடுத்த படம் பார்க்கலாம் தம்பி அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் சொல்லிட்டு இப்படி இறங்கிட்டு இருக்கேன் ஸ்டெப்பில் அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் ஒரு தமிழ் டைரக்டர், நீங்களே எனக்கு ஒரு தமிழ்காரனுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் எப்படி சார் அப்படின்னா, அங்கேயே விழுந்துட்டேன் நான். வாடான்னு கூட கூட்டின்னு போயிட்டேன் அவரை. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் இவர் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் ஒன்றா நிறைய ஸ்கிரிப்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம். இந்த உலகத்தையே திருப்பி போடுற ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு விலாசம் கிடைக்கல, அட்ரஸ் கிடைக்கல, சரியான தயாரிப்பாளர் கிடைக்கல. ராஜன் அடிக்கடி சொல்கிற மாதிரி நிறைய அவருடைய இதை பார்க்கும்போதெல்லாம் தயாரிப்பாளர் தான். நான்லாம் கடவுளோட போட்டோ பார்க்கும்போது கடவுளெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, தயாரிப்பாளர் தான் என் கடவுள்னு பார்த்தேன் நான். 1987 நான் வந்து கோடம்பாக்கம் சினிமாக்காரன் இல்லை, பாண்டி பஜார் சினிமாக்காரன். முடியல, போராடி 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 துவத்து 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 கொஞ்சம் கிடைச்சாலும் அதை எடுத்து போய் ஷூட்டிங் பண்ணுவேன். ஒரு படம் பண்ணுவேன், அதுல இருந்து 10-20 லட்சம் வரும், அதை போய் எடுத்து கூட ஷூட்டிங் பண்ணுவேன். என்ன நான் அப்படிதான் தயார் பண்ணிட்டேன். இங்க நிறைய டைரக்டர்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனா யாரையுமே எனக்கு குருநாதர்னு சொல்றது இல்லை. எனக்கு என் குருநாதர்னா ஒரு ஜப்பானுடைய கேமராமேன், ஒரு லிக்கோன், அவர் தான் என்னுடைய குருநாதர். அவர் தான் எனக்கு உப்மா கம்பெனிக்கும் ஹாலிவுட் கம்பெனிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸையும் காமிச்சவர் அவர் தான். ஆனால் அதெல்லாம் காட்டக்கூடிய ஒரு அவகாசம் எங்களுக்கு கிடைக்கல. போராடி இருக்கோம். நான் கூப்பிடுவேன், தம்பி இங்கே வாப்பா ஒரு நிமிஷம் அப்படிம்பேன். வந்தா 2 பேருமே இந்த யாருக்கோ கதை சொல்ல போகிறேன், சிவான கதை சொல்ல போகிறேன், சுதீப் சார் கதை சொல்ல போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்கள் பேசிக்கிடுவோம். அதே மாதிரி ஒரு நாள் கூப்பிட்டாரு, நானும் வந்தேன். சொல்லுப்பா அப்படின்னேன். சார் இந்த ஸ்கிரிப்டை படிங்க அப்படின்னாப்புல. சரி படித்தேன், படிச்சு நல்லா இருக்குப்பா, நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு. அப்போ அந்த இதில் ஒரு மச்சலகன் ஒரு கேரக்டர் இருக்கு, அது நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. நான் சொன்னேன், சிவா யோசிச்சுக்க, நீ ஃபர்ஸ்ட் பிரயத்தனம், முதல் முயற்சி எடுக்கிற நீ. இதுல வந்து ஒரு நல்ல ஒரு இப்பெல்லாம் அப்படித்தானே இருக்கு, படைப்பாளிகளுக்கு எங்க மரியாதை இருக்கு. அதனால ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கிறது, ஒரு வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி யாரையாவது போட்டு எடுக்கக்கூடாதா சிவா? நாளைக்கு அவங்க ப்ரொடியூசரா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், இந்த ராம்பரதன் அடிச்சதுனால தான் அந்த படம் போச்சுன்னு எவனா சொல்லிட போறாங்க, அதனால கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னு. இல்லை சார் நீங்க பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா எங்களுடைய அனுபவம் என்னன்னா, எல்லா நடிகரோட பெரிய நடிகர்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னை போன இயக்குநர்கள் அத்தனை பேர். ஏன்னா சொல்லுவாங்க, கொஞ்சம் திமிரா இருக்குன்னு நினைச்சா கூட எனக்கு தப்பு ஒன்றும் இல்லை. நாங்கெல்லாம் ஸ்கிரிப்டை சொல்லும் போதே அத்தனை கேரக்டா மாறி 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 சொல்லிட்டு இருப்போம். ஒருத்தன் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் மியூசிக்கோட சொல்லிக்கிட்டு இருப்போம். நாங்கள் மேக்கப் போட்டுக்கிட்டு அந்த காஸ்டியூம் போட்டோம்னா கண்ணாடியில பார்த்துக்கிட்டு அப்படியே இந்த கேரக்டர்லாம் யூட்டிலைஸ்லாம் ஆகிறதில்ல. அவன் தான் டைரக்டர். அப்படிதான் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கோம், பண்ணியிருக்கோம். அந்த ஒரு அனுபவம் விட்டு எனக்கெல்லாம் வேற எதுவுமே கிடையாது. இது தம்பி வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. தெரியல, சினிமாவே மறந்துட்டு காசி பக்கம் போக ஆரம்பிச்சிட்டேன். வேணாம்டா சினிமா, சினிமானா எங்க அம்மான்னு வாழ்ந்தவன். எங்க அம்மாட்ட சொல்லியிருக்கேன் நான், அம்மா நீ என்னுடைய 2வது அம்மா, சினிமா தான்மா என் முதல் அம்மா. அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில நாங்க ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் வேற மாதிரி ஒரு கமர்ஷியல் விஷயங்களை வைக்காத ஒரு ராவா அப்படி வரணும். ஏன்னா நம்ம ராமநாடுகாரங்க ஒரு மாதிரி புரட்சியில வறட்சியில் வளர்ந்த புரட்சிக்காரங்க, அதனால நம்மளுடைய பிஹேவியர் கூட அப்படிதான் இருக்கும். அப்படி கிளம்புன நம்மளை வந்து நமக்கு சரியான ஒரு ஓப்பனிங் கிடைக்கல, நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கல, அதான் உண்மை. எடுத்தா கூட வெளியில விட முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் 2001 தான் இந்த பக்கம் படைப்பாளி காடையை உடைச்சு போட்டுட்டு தான் நான் பெங்களூர் பக்கம் போறேன். என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு.